வரவழைப்போம். Praise the Lord, Pastor. Praise the Lord, sister. God bless you. Amen. God bless you, Pastor. வாருங்கள், நாங்க உங்களோட வார்த்தையை கேட்பதற்கு ஆவலாய் காத்து நிற்கிறோம். வாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you, Pastor. நன்றி 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 சிஸ்டர். அன்றைக்கு தகப்பனே, இந்த நாளிலும் கூட எனக்கு வெளிச்ச ஊழியத்தில் இந்த ஆன்லைன்ல என்னை சேர்த்துக் கொண்டதற்காக உமக்கு கோடான ஓடித்து வசனம் சுவாமி. எவ்வளவோ இயற்கைகள் ஆண்டவரே எமது பிள்ளைகளை தொந்தரவுப்படுத்தினாலும் உயிரோடு இந்த முதிர்ந்த வயதிலும் கூட என்னை கூப்பிட்டு அவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன மகேந்திரன் ஐயாவையும் சுவாமி உமது நிழலிலே மூடிக்கொள்ளுங்கள், அவர்களுடைய பிரசன்னத்திலே மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிய வகையிலே இங்கே இருக்கிறேன் சுவாமி. அதை வனமாக தைரியமாக இந்த ஊழியத்தை இவ்வளவு நாட்கள் செய்து கொண்டு வருகிற சகோதரன் லெஸ்லி ஐயாவையும் அவருடைய பாரியாரையும் அவருடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் அவரோடு கைகோத்து நிற்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சுவாமி இந்த நிமிஷம் வரைக்கும் பாதுகாத்து கொண்டது போல ஆண்டவரை இன்றைய நாளிலும் நடக்கின்ற காரியங்கள் ஆரம்பம் முடியும் வரை அவரையும் தைரியத்தோடு இந்த காரியத்தை முன்னேறி செல்ல உலகம் முழுமை எந்த நான் உன்னோடு இருப்பேன் என்ற வார்த்தையை அவருக்கு செயல்படுவனவாய் இந்த பொழுதிலே கெஞ்சி நிற்கிறேன். அதனமாக இன்றைய நாளிலும் வழிநடத்துகிற சகோதரியை ஆசீர்வதிங்க. தைரியமாய் ஒவ்வொருத்தரையும் தட்டி கொடுத்து நல் வார்த்தைகளையும் இனிய முகத்தோடு அழைத்து அவர்களை அன்போடு வரவேற்கின்ற காரியத்திற்காக சகோதரியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் கை போடுகின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் சுவாமி உங்க இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்துகிற காரியம் ஆண்டவரை உங்களால் மாத்திரம் முடியும் என்று சொல்லி இன்றைய நாளிலும் என்னோட இடைப்பட்ட ஒரு வார்த்தை அசைக்கப்படுவது இல்லை, அசைக்கப்படுவதில்லை என்கின்ற தரையங்கத்திலே நான் பேசுறதுக்கு தயாராகின்றேன். அதாவது கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று சங்கீதக்காரனுடைய புத்தகம் 125வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அசைக்கப்படுவதில்லை. அதாவது those who trust in the Lord are like Mount Sion, which cannot be shaken, but endures for ever. The Lord, the strength of his people, cannot be shaken. God is our protector. The mountains surround Jerusalem symbolizes God's protection for his people. என்கிற காரியத்தை பற்றி இன்றைய தினம் நாங்கள் தியானிக்க போகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் அடியானை கேட்கிற ஊருடைய செய்தியை திறந்து கொடுப்பார் என்று விசுவாசிக்கின்றேன். நாங்கள் அசைக்கப்படுவது இல்லை. தாவீது ராஜா தம்முடைய எல்லா அழைத்தழகிய பெரிய சீயோன் பர்வதத்தை காண்பித்து பாருங்கள், அந்த சீயோன் பர்வதம் எவ்வளவு மேன்மையாகவும் மகிமையாகவும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது என்று சொல்லுகிறான். கர்த்தரை நம்புகிறவர்கள் அந்த சீயோன் பர்வதத்தின் மேல் இருப்பார்கள். அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. நித்திய ஜீவனாய் நித்தியமாக நிலைத்திருப்பார்கள் என்று சுட்டி காண்பிக்கின்றார். பல வேளைகளிலே விசுவாசிகளின் உள்ளத்தில் அசையத்தக்க துர்ச்செய்திகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நம்பிக்கை துரோகங்கள் வரலாம். ஆனால் ஒரு மனிதன் தன் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்து முற்றிலுமாக கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது அவன் என்றைக்கும் அசைக்கப்படுவது
இல்லை, அசைக்கப்படாதபடி நிலைத்திருப்பான் என்று சொல்லுகின்றேன். சேனையிலையும் கர்த்தாவே, உண்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதை நாங்கள் சங்கீதம் 84:12 வாசிக்கின்றோம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்த தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் என்பதையும் சங்கீதம் 146 அதிகாரத்தில் 5வது வசனத்திலே கவனமாக வாசிக்கின்றோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு அடுத்த ஆசீர்வாதம், அவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள் என்பதையும் நாங்கள் இன்றைய தலையங்கத்தில பார்த்தோம். அதாவது சங்கீதம் 125 இன்றைக்கு உலக தலைவர்கள் பலவிதமான போராட்டத்தில் அசைக்கப்படுகிறார்கள். செல்வந்தர்கள் நடுங்குகிறார்கள். ஆட்சி செய்யும் சக்திகளும் விழுந்து விடுகின்றன. ராஜாங்கங்கள் அசைக்கப்படுகின்றன. ஆனால் கர்த்தரை நம்புகிற நாம் அசைக்கப்படுவதில்லை. என அன்பானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு ஒரு உவமை சொன்னார். புத்தியுள்ள மனிதன் கன்மலையின் மேல் அசிவாரம் விடுவான் என்றும், புத்தி இல்லாதவனும் மணல் மேட்டின் மேலே அசிவாரம் விடுவான் என்றும். இந்த அசிவாரங்கள் 3 காரியங்களை காண்பிக்கின்றது. அசைத்து போக, ஒன்று காற்று, 2வது மழை, 3வது பெரு வெள்ளம். அப்பொழுது மணலிலே அஸ்திவாரம் விட்ட வீடோ விழுந்து போகின்றது. கண்மலையின் மேல் அஸ்திவாரம் விட்ட வீடு அசையாமல் உறுதியாக நிற்கிறது. காரணம் என்ன? அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து தியானியுங்கள். உங்களுடைய அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மேல், அவருடைய வசனத்தின் மேலும் உறுதியாக இருக்குமே ஆனால் என்றென்றைக்கு அசைக்கப்படுவது இல்லை. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்து, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்து இருப்போம். உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகின்ற இந்த வசனம் அதுவே. 1 பேதுரு 1வது அதிகாரத்திலே 24, 25வது வசனத்தை வாசித்து தியானியுங்கள். என்னுடைய பிள்ளைகளே, வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவை அண்டி பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. தாவீது தன்னுடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மேல் வைத்து சிறு வயதிலேயே அவரை அண்டி பிடித்துக் கொண்டான். தன் தாயின் முளைப்பாலை உண்முகையில், என்னை உம்முடைய பேரிலே நம்பிக்கையாய் இருக்க பண்ணி நீர், கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட பொழுதே உமது சார்பிலே வீழ்ந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாக இருக்கிறீர் என்று சங்கீதம் 22 9, 10வது வசனங்களிலே புலம்புகிறான். அதராய் ஆண்டவர் நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் நீர் இருக்கிறீர் என்று சொல்கிறார். தாவீதை அசைத்து பார்க்க சிங்கங்கள் வந்தன, கரடிகள் வந்தன, பொல்லாத கோலியாத்து வந்தான். சவுல் தன் பரிவாரங்களோடும் சேனைகளோடும் விரட்டி கொண்டு வந்தான். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த தாவீது அசைக்கப்படவில்லை. மேலும் வெட்கப்பட்டு போகவும் இல்லை. கர்த்தரை நம்பியவர்களையோ கிருபை சூழ்ந்திருக்கும் என்கின்ற வசனத்தின்படி சங்கீதம் 32:10 தாவீது கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொண்டது. தாவீதை மேற்கொள்ள ஒருவராலையும் முடிய இல்லை. 3 காரியங்களை என்றென்றைக்கும் அசையப்படுவது இல்லை என்று காண்பிக்கின்றேன். தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கும் அசையப்படுவதில்லை. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஜனங்கள், நம் தேவனுடைய ஜனங்களாக இருப்போமே ஆனால்
நமக்கு பின்னால் சீவன் பர்வதம் மட்டுமல்ல, எருசலேம் பர்வதங்கள் மட்டுமல்ல, பரலோக பர்வதங்களை சுற்றி நிற்கின்ற தேவ தூதர்களும் சுற்றி நிற்கிறார்கள். எனவே எந்த சோதனைகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் நாம் துவண்டு போவது இல்லை, அசைக்கப்படுவது இல்லை. யார் யார் அசைக்கப்படுவது இல்லை என்பதை தியானிக்க போகின்றோம். முதலாவதாக, கர்த்தரை முன் வைத்திருக்கிறவர்கள். கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்திலே இருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் 16வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே சொல்லுகிறான். கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக அவரை நான் நிறுத்தி நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்றும் சொல்லுகின்றான். நான் அசைக்கப்படாதபடி அவர் என்னை வலது பாசத்திலே வைத்திருக்கிறார் என்றும் சொல்லுகிறான். அதாவது அதை நாங்கள் எங்கே வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர்கள் எழுதிய நிருபம் 2வது அதிகாரம் 25வது வசனம். கர்த்தரை எப்பொழுதும் தாவீது தனக்கு முன்பாக வைத்திருந்தது மட்டும் அல்ல, தன் அருகினிலேயே வைத்திருந்தார். எனது வலது பாசத்திலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது தன் பக்கத்திலே ஒரு முக்கியமான ஒரு இடத்திலே கர்த்தர் அமர்ந்திருக்கிறார் என்பதை அவர் விசுவாசிக்கிறார். கண்களிலே, அவருடைய ஸ்பிரிச்சுவல் கண்களிலே பார்க்கிறார். வேதம் சொல்கிறது, நொறுங்குடைய இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியானவர்களை ரட்சிக்கிறார் என்பதை சங்கீதம் 34:18 வாசிக்கின்றோம். நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாக தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் கர்த்தர் அவர்கள் சமீபமாகவே இருக்கிறார் என்பதை நாங்கள் சங்கீதம் 145வது அதிகாரத்திலே 18வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினாலே அசைக்கப்படாமல் இருப்பார். சங்கீதம் 21:7வது வசனத்திலே. இவைகள் எல்லாம் தேவ வசனங்கள். யார் அசைக்கப்படாமல் இருப்பார்கள்? பண ஆசை இல்லாதவர்கள் அசைக்கப்பட மாட்டார்கள். தன் பணத்தை வட்டிக்கு கூடாதபடியும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாக பரிதானம் வாங்காமலும் இருக்கிறவன், இப்படி செய்கிறவன் என்றைக்கும் அசைக்கப்படுவது இல்லை என்பதை நாங்கள் சங்கீதம் 15:5வது வசனத்திலே வாசிக்கிறோம். யாரார் அசைக்கப்படுவதில்லை என்று வேதம் கூறுகிற அந்த வழிமுறைகளை நாமும் பின்பற்றினால், நீதியின் வழிகளிலே நாம் நடக்கும் பொழுது நாம் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவது இல்லை. அன்பானவர்களே, தேவ பிள்ளைகளே, பாவங்களையும் கசப்புகளையும் வைராக்கியங்களையும் உங்களை விட்டு அகற்றி விடுங்கள். உங்கள் தேவனுக்கு இடையே அந்த அக்கிரமம் குறுக்கே நிற்கக்கூடாது. உங்களுக்கு அவர் செய்தி கொடுக்காதபடி எந்த காரியமாயிலும் அவர் முகத்தை மறைக்க கூடாது. பணத்தை வட்டிக்கு கொடுப்பது ஏன்? பரிதானம் வாங்குவது ஏன்? பண ஆசையில் அல்லவா? பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அப்போதெல்லாம் பவுல் தீமோத்தேயு எழுதுகிற நிருபத்திலே, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளிலே தங்களை உருவாக குத்திக் கொள்கிறார்கள் என்று 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே வாசிக்கின்றோம். பொருளாசை விக்கிர ஆராதனைக்கு சமமாகும். பண ஆசையும் பொருளாசையும் எத்தனையோ பேரை கொள்ளை கொண்டு போய் இருக்கிறது. சாத்தானுடைய வஞ்சக வலையிலே விழுந்து விடுகிறார்கள். நீங்கள் விழாமல் இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. அடுத்ததாக, 3வதாக, அதிகாலையிலே அவரை தேடுங்கள். எப்ப தேடணுமா? அதிகாலையிலே. தேவன் அதன் நடுவிலே இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜாங்கள் தத்தளித்து அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார் என்றும் பூமி உருகி போயிற்றது என்றும் வேதம் கூறுகிறது. சங்கீதம் 46:5 6வது வசனத்தை தியானியுங்கள். கர்த்தர் எப்பொழுதும் நாம் நடுவிலே இருக்கிறார். அதிகாலையிலே தேவன் நமக்கு சகாயம் பண்ணுகிறார்.
அவரே நம்முடைய பெல்லனாய் தீட்டிக் கொண்டே இருக்கிறார். நாம் அசைக்கப்படுவதே இல்லை. தேவ பிள்ளைகளே, நீங்கள் அந்த நகரம், கர்த்தர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். இஸ் இன் த சென்டர் ஆஃப் யூ. தேவ ஆவியினால் உங்களுக்குள் இருப்பார். நீங்கள் என்னுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று கூட தேவன் ஆவியோடு உள்ள வாசமாய் இருக்கிறார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா என்கின்ற கேள்வியை எழுப்புகிறார். அந்த வசனத்தை நாங்கள் 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கின்றோம். 4வது, கர்த்தரை தஞ்சமாக கொண்டவர்கள், அவரை என் கண்மலையின் இரட்சிப்பும் என உயர்ந்த அடைகளுமானவர், நான் அசைக்கப்படுவது இல்லை என்பதையும் சங்கீதம் 62:6 வாசிக்கின்றோம். தாய் சொல்கிறார், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடவுமாக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுடைய கேடவுமாய் இருப்பார்கள் என்று சங்கீதம் 115வது அதிகாரத்திலே 10-11வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக என்றும் சங்கீதம் 131:3 வாசிக்கின்றோம். சரி, ஆபத்து காலத்தில் நீங்கள் சோர்ந்து போவீர்களே ஆனால் உங்கள் பலன் குறுகி போகும். எனவே நாங்கள் நீதிமொழிகள் 24:10 பார்க்கிறோம். எந்த சூழ்நிலைகளிலேயும் கர்த்தரை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். கடைசியாக, நீதிமான்கள் அசைக்கப்படுவதில்லை. யார் அசைக்கப்படுவதில்லை? நீதிமான்கள். அதாவது என்னது? Seek the kingdom of God and righteousness. Righteousness நீதிமான்கள். மார்க்கெட்டில் மனுஷன் நிலவரப்படான். நீதிமான்களுடைய வேரோ அசையாது என்று நீதிமொழிகள் 12:3 வாசிக்கிறோம். ஆம், நீதிமான்களுக்கு இக்காரியங்கள் அசைக்கப்படுவதில்லை. அவர்களது வேரும் அசையாது. மரத்தை பாருங்கள், அதில் காணப்படுகின்ற பகுதியை பாருங்கள், என்ன இருக்கிறது? காணப்படாத பகுதிகளும் உண்டு. மரத்தின் இலைகளை காண்கின்றோம், அதில் வருகின்ற பூக்களை பார்க்கின்றோம், மன மகிழ்ச்சியாக இருக்கின்றோம், கனிகளை உண்டு சந்தோஷப்படுகிறோம். ஆனால் வெளியே தெரியாத காணப்படாத அதனுடைய வேர்களை நாம் எண்ணாமல் போய்விடுகிறோம் அல்லவா? வேர்கள் தான் அந்த மரத்திற்கு வேண்டிய எல்லா சத்தையும் கொடுக்கிறது, இலைகளுக்கு வேண்டிய தண்ணீரை கொடுக்கிறது, பழங்களுக்கு வேண்டிய ருசிகளை கொடுக்கிறது. வேர்களில் இருந்துதான் மரமே நிலைத்து நிற்கின்றது. பெரிய புயல் வீசும் பொழுது கூட மரத்தின் கிளைகள் அங்குமிங்கும் கடுமையாக அசைந்தாலும் கூட வேர்கள் தான் மரத்தை நிலைப்படுத்திக் கொண்டு இருக்கின்றன என்று உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். என்னுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஜனங்களை காணக்கூடிய பகுதிகளும் உண்டு, காணக்கூடாத அந்தரங்கமான பகுதிகளும் உங்களுக்கு உண்டு என்று உங்களுக்கு சொல்கிறேன். அந்தகார வாழ்க்கையிலே இயேசுவோடு தொடர்பு கொண்டு அழகான ஜெப ஜீவியத்திலே ஈடுபட்டு நீ இருப்பாயே ஆனால் ஒரு நாளை நீ அசைக்கப்படுவதில்லை. துன்பம் என்னும் புயல் காற்று வீசினாலும் சரி, பிரச்சனைகள் என்ற சுழல் காற்று பயங்கரமாக மோதினாலும் சரி, நாம் ஜெப ஜீவியம் உறுதியாக இருந்தால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில அசைந்து போகாமல் இருப்போம். ஜெப வாழ்க்கையில் குறைந்து போனால் புயலினாலே ஆங்காங்கே வேரோடு சரிந்து கிடக்கும் மரங்கள் அல்லவா, அதற்கு நாங்கள் ஒப்பாய் இருப்போம். ரோமர் 11வது அதிகாரத்திலே 16வது வசனத்தை, ரோமர் 11:16 வாசித்து பாருங்கள். வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். இதனுடைய வேரின் பகுதி மனிதனுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கொடுக்கின்றதாக இருக்கின்றது. சிந்தனைகள் என்கின்ற வேர் இருந்தால் சொற்கள் நாவின் வழியாக வருகின்ற உள்ளம் சிந்திக்கின்றது, உதடுகள் பேசுகின்றன.
சிந்தனை தூய்மையாக இருந்தால் சொற்கள் தூய்மையாக இருக்கும், அப்பொழுது செயல்களும் தூய்மையாக இருக்கும். ஆனால் சிந்தனை கசப்பு, வைராக்கியங்கள், கோபங்கள், எரிச்சல்கள் வந்துவிட்டால் அது முழு வாழ்க்கையும் தீட்டுப்படுத்தி விடும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். வேதம் சொல்கிறது, ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான ஒரு வேர் முளைத்தெழும்பாதபடி கலகம் உண்டாக்காதபடியினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு என்று வாசிக்கின்றோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 15வது வசனத்திலே வாசித்து தியானியுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய உள்ளத்தின் ஆழம் பரிசுத்த ஆவி தொடர்பு கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, எண்ணங்களும் சிந்தனைகளும் ஆவியோடு இணைந்து இருக்கட்டும். அப்பொழுது உங்களுடைய சொற்கள், செயல்கள் பரிசுத்தமாக விளங்கும். நீங்கள் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கின்றேன். தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் நம்பி இருக்கின்றேன் என்று சங்கீதக்காரன் முழங்குகின்றான். சங்கீதம் 52:8. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் இருக்கின்றான். நீதிமான நித்திய கீர்த்தி உள்ளவன் என்பதையும் நாங்கள் சங்கீதம் 112:6வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இன்றைக்கு அதே நிலையிலே ஐயோ எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே, என் வாழ்வு செழிக்குமா என்று கலங்குகின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரின் சிட்டைக்குள் நீயும் வந்து விடு. அவர் உன்னை கைவிட மாட்டார். ரூத்து, யோபு போன்ற மக்கள் எல்லாவற்றையும் இழந்த நிலையிலும் கூட தேவனை உறுதியாக பற்றி கொண்டதன் நிமித்தம் நிறைவான இரட்டிப்பான பலனை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றது போல உங்களையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிக்க ஆசைப்படுகின்றேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு தகப்பனே, எங்களுடைய பரிதாப நிலையை பாரும் சுவாமி. நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்து முற்றிலுமாக கர்த்தரை சார்ந்து கொள்ளுகின்றோம். எங்கள் வாழ்வு செழிக்குமா என்று கலங்கும் எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தந்தருளும் என்று உம்மை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஊழியத்தில் முன்னேற விடாதபடி எவ்வளவோ இடையூறுகள் போடுகிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்திலே போவோம்? இந்த பொல்லாத மக்களுக்காய் உம்மை நோக்கி ஜெபம் கேட்கின்றோம். இந்த மக்களுடைய காரியங்களை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் சிலுவையிலே துன்புறுத்தப்பட்ட பொழுது சொன்னது போல, இதோ இவர்களையும் மன்னியும், தாங்கள் செய்கின்றதை இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே என்று உம்மை போல் சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி என்று கெஞ்சி நிற்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கை உமக்கு பிரீத்தியாக இருக்கட்டும். முடிவிலே பாக்கியம் பெற அருள்தாரும். இன்று எங்களை நிறைவாக ஆசீர்வதின் கிறிஸ்துவின் காரியத்தை அண்டி பிடித்துக் கொள்ள உமது பிள்ளைகள் அசைக்கப்படுவதில்லை என்று நம்பிக்கையாய் இருக்கிறீர். என்றென்றைக்கும் நம்பி நாங்களும் இருக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் தோத்திரத்தோடே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமீன் என்று சொல்லி என் செய்தியை முடித்து மறுபடியும் உங்களோடு சந்திக்கும் வரை ஆமீன் சொல்லி என் செய்தியை முடித்துக் கொள்கிறேன். God bless you. ஆமென், 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 ஆமென் பாஸ்டர்.